எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடிச்சோம். Thank you Holy Spirit. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அதை நான் பிடித்துக் கொள்ள முடியும். ஆசையாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசு எதற்காக பிடிக்கப்பட்டேன், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். இந்த வார்த்தையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்கும் பேசும்படி சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கூர்ந்து ஆராய்ந்து எப்படி என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை எழுதுகிறார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி, எப்படி எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பிடிக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரையும் பிடிச்சிருக்கிறாரு. ஆனா நமக்கு என்னன்னா நம்மளை எதுக்காக பிடிச்சிருக்கிறார்ன்றது தெரியாமையே கடைசியில வாழ்க்கை முடிச்சிருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, தேவன் எதுக்காக பிடிச்சார்? உலகத்துல எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ அழகுள்ளவர் இருக்கிறாங்க, எத்தனையோ வல்லவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நல்லவர் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் கர்த்தர் விட்டு எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற நம்மை எதுக்காக பிடிச்சார்? ஹல்லேலூயா. இந்த காலையில தேவனுடைய சமூகத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏதோ ஒரு சபைக்கு வந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிறோம், அபிஷேகம் பெறுகிறோம், வார்த்தை வாட்டி போகிறோம், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் படிக்கிறேன், இதுக்காக அழைத்தாரா? ஹல்லேலூயா. எல்லா
எல்லாரையும் கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அது யாரா இருந்தாலும் சரி, சபையில் இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலைக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தன் வண்டி அது சொல்லிருக்க வெளியே வந்தப்பா சரி, எதற்காக நம்மளை பிரிச்சிருக்கிறார்? எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. பைபிள் சொல்றது நம்முடைய சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லாத்துக்கும் ஒரு வேலையை ஆண்டு கொடுத்துருக்கோம். ஹல்லேலூயா. நீங்க 1 Corinthians 12 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்ணானது நம் சரீரத்தில் அவயமா இல்லாமல் இருந்தால், வாசிங்க பார்க்கலாம் 1 Corinthians 12 15 வாசிப்போம். காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தின் அவயமா இராதோ. காதானது நான் கண்ணீராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தின் அவயமா இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் உடம்பு ஃபுல்லா காது வச்சிட்டார் ஆண்டவர். எப்படி இருக்கும்? இல்ல 2 காது இருக்கும்போது செவுக்கு வருமா போய் ஒட்டி கேட்கறேன். பக்கத்து வீட்டுல நான் பேசுறாங்க. உடம்பு ஃபுல்லா காது தான் நான் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உடம்பு முழுவதும் கண்ணு இருந்தா அப்படி இருக்கும். கண்ணு 1000. எப்படி? கண்ணு 1000. உடம்பு ஃபுல்லா கண்ணு எப்படி இருக்கும்? 2 கண்ணு இருக்கும் போதே நல்ல பார்க்கணும். அப்புறம் வாசிங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவைகளை ஒவ்வொன்றும் சரீரத்தில் வைத்திருக்கிறார். அவையெல்லாம் ஒரே அவயமாக இருந்தும் சரீரம் எங்கே? அவையெல்லாம் அநேகமாக இருக்கும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீ எங்களுக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்கள் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படவில்லை, மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்ற இந்த உறுப்புகளுக்கு ஒன்று போட்டி வந்துடக்கூடாது. நான் தான் கண்ணு, நான் தான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன், அந்த உடம்பே நான் இன்னும் போயிடுவோம் இல்லையா? கால் சொல்லக்கூடாது, நான் தான் நடக்கிறேன், எல்லாத்தையும் இந்த உடம்பை தூக்கின்னு போகிறேன் அப்படின்னு கால் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நான் நடக்கிறேன்னா நீ எங்கேயும் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மூளை சொல்லு, நான் தான் கட்டளை எழுதுகிறேன், நான் ரெடி ஸ்டாப் பண்ணிட்டேன்னா வேலை. ஒவ்வொரு பாடியும் இதுதான், ஒவ்வொரு சரீரமும் தன்னுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லிக்கொண்டே இருக்குது. ஹார்ட் சொல்றது நான் தான் முக்கியம், நான் ரத்தத்தை பம்ப் பண்ணலன்னா எல்லாமே காலி. நுரையீரல் சொல்லுது நான் தான் இந்த ஆக்சிஜனை கொடுக்குறேன். ஈரல் சொல்லுது நான் தான் என்ன பண்றேன். நீங்க சாப்பிட்ற எல்லாம் ஜீரணமாகி அதை குளுக்கோஸை மாற்றி ரத்தத்தில் ஏற்றுறேன், நான் என்ன நீங்க அவ்வளோதான். கிட்னி சொல்லுது நான் தான் சுத்திகரிப்பு வேலை பண்றேன், நான் ரெடி ஸ்டாப் பண்ணா நீங்க ஆள் காலி. இப்படி ஒவ்வொன்று சொல்லும் போது சிறு குணம் சொல்லிச்சா, நான் தான் முக்கியமானவன். ஹல்லேலூயா. நான் தான் முக்கியமானவன். என் வேலையை நிறுத்தணும்னு வச்சுக்கோ, நீங்க எல்லாம் காலி. உடனே உடம்புல அவையெல்லாம் பார்த்து அந்த சிறுகுள்ள பார்த்து சிரிச்சுதான் காலை பாரு. ஆஃப்டர் நீ என்ன கிளீனர், அப்படியே கிளீனர் ஒன்று போய் அதாவது என்ன சொல்றது, இருகத்திலேயோ நாத்த முடிச்ச வேலை நீ தான் செய்யற, நீ போய் ஸ்பெஷலா அப்படின்னு சொன்ன உடனே இது கோவம் வந்துச்சு. அப்படியா நான் யாருன்னு காமிக்க வரல, க்ளோஸ் பண்ணிச்சு. ஒன்லி இன்புட்டு நோ அவுட்புட். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வயிறு வீங்க ஆரம்பிச்சிச்சு, முகலாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு, கை கால வெளியே போகல. ஹல்லேலூயா. அப்போ எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கு. ஆமாம்மா இது ரொம்ப நீயும் முக்கியமானதா மறந்துட்ட போச்சுக்காத, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏங்கினா தான் சரீரம்னா ஆகும், ஏங்கும். அப்போல்லாம் இந்த சரீரத்தில் எதுவுமே அற்பமாக கிடையாது அப்படி சொன்ன உடனே அதை ரிலீஸ் பண்ணுச்சு. ஹல்லேலூயா. அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் சுவிசேஷர்களா, எல்லாரும் நான் அப்போஸ்தலரா மாறிட்டா அப்போ மெய்ப்பர் ஊழியம் எங்க? எல்லாம் மெய்ப்பர் ஆகிட்ட சுவிசேஷன் எங்க? யார் போய் சுவிசேஷம் சொல்றது? எல்லாரும் சுவிசேஷம் சொன்ன தீர்க்கதரிசி எங்க? எல்லாரும் தீர்க்கதரிசிங்களா? ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி எங்க?
ஹல்லேலூயா. இந்த கையில கூட பார்த்தீங்கன்னா இந்த விரலுக்கு ஒரு போட்டி வந்துச்சு. இந்த விரல் சொல்லுது நான் தான். இந்த ஒரு விரல் இல்லைன்னா எப்படிமா சாப்பிடுறது? சாப்பாடு எடுக்க முடியுமா? பொருளை எடுக்க முடியுமா? எழுத முடியுமா? அதனால நான் தான் சிறந்தவன். இந்த விரல் சொல்லுது நான் ஆள் காட்டுகிறேன். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக என்கிட்ட வச்சுக்கின இந்த விரல் தான் யூஸ் பண்றேன். அவன் நான் தான் சிறந்தவன். யாரும் எப்படி சொல்றமா ஜாக்கிரதையாரு இல்ல ஆள் காட்டுறமா? இது ரொம்ப மோசம். படிக்காதுங்க இப்படி நான் கை நாட்டி விடு. அடுத்து இது சொல்லுது நான் தான் உயர்ந்தவன். உயர்ந்த மனிதன். எல்லாரும் மேல ஹைட்டா வச்சுக்க. இந்த சொல்லுது டைரக்ட் போகல. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மோதிரம் வாங்கி இந்த கையில போனோம். இதுல போட்டுதான் எனக்கு அழகு பார்க்கிறான். நான் சிறந்தவன். கடைசியாக குட்டி சொல்றார் நான் கூட சிறந்தவன் தாங்க. அவட இந்த 4 வருஷம் சிரிச்சான். அடப்பா தம் தோடுது நீ போய் சிறந்தவனா அப்படின்னு. அப்ப இது சொல்லிச்சா நீங்க எல்லாம் ஒவ்வொரு காரியத்தை தான் சொன்னீங்க. நான் 2 சொல்ல போறேன். என்ன சொன்னா கணக்கு பாடும்போது 1 2 3 என்னிலிருந்து தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. எப்படி ஏன்கிட்ட தான் ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் கடவுளை வணங்கும் போது நான் தான் முன்னாடி நிற்கிறேன். இவர் யாருங்க? நான் தான் இருக்கிறாரு. பின்னாடி மறைஞ்சு நிற்கிறார். கர்த்தரை வழங்கும் போது நான் தான் முன்னாடி இருக்கிறேன். எனக்கு எடுத்து ஹல்லேலூயா. அப்படி என்றால் எந்த ஊழியமும் பெரிய ஊழியம் இல்லை, எந்த ஊழியம் சிறிய ஊழியம் இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாரும் ஊழியக்காரர். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்துட்டார். 30 லட்சம் பேர் வந்துட்டார். வந்த உடனே 16ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரே புலம்பல். தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எங்களுக்கு எகிப்தில கல்லறை இல்லை என்றால் நீங்கள் கொண்டு வந்தீர்கள், நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போமே, அங்கே சாப்பிட்டா கொமெடிக்காய் அதுக்காக பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு வடங்க கழுத்துல ஜனங்க ஒரே வீடு ஒரே போட்டு போட்டுறாங்க. ஆனால் அவர்களை பற்றி ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் என் ஊழியக்காரன். இதை படிக்கும் போது என் கண்ணில் தண்ணி இருந்துச்சு. ஆண்டவர் முறுமுறுக்கிறோட சொல்றாரு வேணும் என்னோட ஊழியக்காரன். ஹல்லேலூயா. பகுதி பார்த்து சொல்றேன் நான் ஊழியக்காரன், நான் ஊழியக்காரன், ஊழியக்காரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் பார்க்கிறாரு. அப்படின்னா என்னன்னா உன் மூலமா யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், உன் மூலமா யாரோ ஒருத்தர் ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கிற உன் மூலமா ஏதோ ஒன்று ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, அதை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தி. ஹல்லேலூயா. டாக்டர் பால்யாங்கிச்சோர் ஒருத்தர் இருக்கிறார். யாரெல்லாம் தெரியும்? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவங்க நீங்க மறந்து போறீங்க. நீங்க மறக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் நம்ம ஒவ்வொரு சொல்லும்போது புதுசா தான் சொல்றாங்க, நீங்க கேட்டுனே இருப்பீங்க. உங்க மனதிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சவுத் கொரியால டாக்டர் பால்யாங்கிச்சோர் ஒருத்தர் இருக்கிறார். உலகத்திலேயே பெரிய சபை அதான். கிட்டத்தட்ட 95-2000 10 லட்சம் பேர் அதில் இருந்தாங்க. இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறான்னு தெரியல. அவர் ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர். நல்ல கவனிக்க, ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர். அவங்கள கிறிஸ்துவன்றதுல அந்த காலத்துல பரவாத ஒன்று. 1900 சம்திங் ஏதோ ஒன்று. இவர் வீட்டுக்கு ஒரே பிள்ளை நினைக்கிறார். இவர் என்னாச்சு, ஆஸ்துமா வியாதி கடைசியா அவர் சாக பிழைக்க ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். எப்பவுமே இரும்பி 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 ஆஸ்துமா அப்படியே ரத்தம் கக்கி கடைசியா டாக்டர்ஸ் தான் கைவிட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, இருன்னு ஒரு தனி ரூம் கொடுத்துட்டு அதை படைக்க வச்சிட்டாங்க. இவர் கடைசி காலத்தில் முடிச்சுட்டு சின்ன பையன், வாலிப பையன், 20-21 வயசு பையன். அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன பெண், நல்லா கவனிங்க, சின்ன பெண் வந்தது. அங்கிள் அங்கிள் இந்த வேதத்தை நீங்க கொஞ்சம் படிங்க அங்கிள். இது பைபிளா? வெளியே அந்த பொண்ணு போயிடுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் எடுத்து வருது. அங்கிள் அங்கிள் சரி ஒரு படிங்க இது மாதிரி ஒரு 10 நாள் கண்டினியூஸா வருது. 10 நாளும் அவர் தூக்கி அடிக்கிறார். சரியா? 11 நாள் வருது.
உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்களே, இதை பிடிச்சா சரியான இருக்குல்ல, பைபிளை மட்டும் படிங்க, கொஞ்சம் மனம் இறங்கி வாங்கிக்கணும். சரியா? அதுக்கு அடுத்த வந்து பொண்ணு வரல. இது வியாதி அதிகம் முத்தி 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 கடைசியா பயங்கர பிளட் வாமிட் எடுத்து மருத்துவர் சொல்லிட்டாங்க, இன்னும் சில நாள் செத்து போயிடான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பரண்டுங்கிறாரு. திடீர்னு ஒரு யோசனை வருது, இந்த பொண்ணு வந்து ஒரு பைபிள் ஒன்று கொடுத்துச்சேன், அதை படிக்கலாமே சொல்லிட்டு இந்த மத்திய எதாச்சும் திறக்கிறார். மத்திய 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. இந்த 8ஆம் அதிகாரத்தை படிச்சுனே வரும்பொழுது மத்திய 8:17 மெய்யாகவே அவர் நம்முடைய பலனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். இந்த வார்த்தை வந்த உடனே இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை அவ்வளவு பாய்ந்து உள்ள போச்சு. மெய்யாகவே நம்முடைய பலனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. அந்த வசனம் உள்ள போனோடனே அது உள்ள கடகடன்னு ஏதோ ஒரு ஆட ஆரம்பிச்சுட்டு அவர் விட்டு ஏதோ ஒரு வெளியே போன வந்து திடீர்னு பார்த்தா அவர் 10 நிமிஷத்துல அந்த பர்சன்ஸ் நிரம்பி 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 அந்த வியாதி திடீர்னு அவருக்கு வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட அந்த பிளட் வாமிட் நின்று போச்சு, நல்லா சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, சுகமாயிட்டார். உடனே என்னடா அது, நம்ம வெறுத்த ஒரு பைபிள் ஒரு வசனத்தை நம்ம படிக்கும் போது இவ்வளவு அற்புதம் நடக்குது, அப்ப இதெல்லாம் படிச்சான்னு சொல்லி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, ஒரு சபையில சேர்ந்தார், ஞானஸ்நானம் பெற்றார், அபிஷேகம் பெற்றார். இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனை, நீ அந்நிய தேவனை எப்படி தொழுது கொள்ள சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி அவருடைய அந்த பெட்டியை தூக்கி விசிறிட்டான், வெளியே போய் நீ செத்து போய் தான் நல்லா இருக்குமே, போய் இயேசுன்ற ஒரு தேவனை ஆராதிக்கிறிய போ சுற்றி விசிறிட்டான். அவர் எடுத்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து எங்க போறதுன்னு தெரியல. கடைசி ஒரு கிராமத்துக்குள்ள போனார். போயிட்டு ஒரு குடிசையை ஒன்று எடுத்து வாடகை எடுத்து அதுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார். சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சோடனே அங்க பயங்கர பிரச்சனை ஆகும், பயங்கர பிரச்சனை. சுவிசேஷம் சொல்லாத பயங்கர அடி தண்ணி கலட் ஆயிடுச்சு. கடைசி என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒரு போட்டியை வச்சுக்கலாம், இந்த போட்டியை நீ ஜெயிச்சுன்னா நீ சொல்ற இயேசு கிறிஸ்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன போட்டினா, இந்த ஊர்லயே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, நம்ம பாஷைனா அம்மா, கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ படுத்த படுக்கையா இருக்கிறார். உன் இயேசு அவர் சுகமாயிட்டாங்கன்னா இந்த கிராமமே நாங்கள் உன்னை ஏற்றுக்கிறோம், இயேசு ஏற்றுக்கிறோம் ஒரு சவால் வச்சுட்டாங்க. இவர் ஒத்துக்கினார். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த தேதி 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள 30ஆம் தேதி 12 மணிக்குள்ள அவங்க சுகமாயிடும். நீ ஜெபம் அப்படி சுகமாகலன்னா 30ஆம் தேதி 12:1 நீங்க இருக்கக்கூடாது, மூட்டையை கட்டிடணும். ஒத்துக்கினார். போறாரு, அந்த அம்மா ஜெபம் பண்றாரு. இப்படியே நாட்கள் போச்சு. 29ஆம் தேதி போயிடுச்சு, 30ஆம் தேதி நடந்துச்சு. என்னமோ சுகமான மாதிரி தெரியல. உடனே அவர் என்ன பண்ணாரு, சரி இந்த நைட்டு 12 மணி நம்மளுக்கு சான்ஸ் ஒரு 12 மணி முடிஞ்சோடனே என்ன பண்ணிடணும், ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாயந்தரம் ஆச்சு. மணி நைட்டு 10 மணி ஆச்சு. 10 மணிக்கு யாரோ கதவு தட்டுறாங்க, டக் 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 டக். பயந்து போய் கதை திறந்த உடனே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நின்றுக்கிறான், ரொம்ப அழகா இருக்கும். கமிங் அப்படின்னு கமிங். உள்ள வந்தோடனே அந்த பையன், இது நடந்த சமம், பையன் ஒரு சர்பமா மாறி டக்குன்னு அவர் உடம்பு ஃபுல்லா சுத்திட்டார். தலை மட்டும் மனுஷ தலை சுத்திட்டு அந்த மூஞ்சி நேரம் பேசுவார். இந்த ஊரையே நான் கட்டி ஆண்டுங்கிற, நீ வந்து இங்க சுவிசேஷம் சொல்லியாடா சொல் போட்டு அவன் நெருக்க ஆரம்பிக்குது. நெருக்க ஆரம்பிக்குது. ரத்தம் 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 ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம்ன்றார். உடனே பிசா சொல்லு ரத்தனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா சொல்லு போட்டு நல்லா நெருக்க ஆரம்பிச்சு உயிர் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டோடைய குரல் கேட்டது, தம்பி ரத்தம் செய்யலப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யன்னு சொல்லுவாங்க. ஒரு குரல் கேட்டு உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் சொல்ல இந்த பிடி கொஞ்சமா இறங்கி சடனா இறங்கி அந்த கதவு வழியாக ஓடி போச்சு. இவருக்கு அப்போ ஒன்றும் புரியல. உடனே கதை லாக் பண்ணிட்டு பெட்டியில் ஏற கட்டுறாரு. 12 மணிக்கு கரெக்டா மறுபடி கதவு தட்டு சத்தம். ஐயோ மறுபடியும் இந்த பேய் வந்துச்சு, கொஞ்சம் கதவு தந்தா ஊர் ஜனங்க அப்படியே நின்றுட்டாங்க. இது ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த ஊர் தலைன்னு சொல்றான், தம்பி நீ தொழுது கொள்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். ஹல்லேலூயா. எப்படி சொன்னா 30 நாள் டைம் கேட்ட,
இந்த 10 மணி நைட்டில் அவங்க சுகமாய் நடங்கிறாங்க, அது இருக்கிறாங்க பாருங்க, பார்த்தா அந்த மாதிரி நின்றுக்கிறாங்க. இது நடந்த சம்பவம். உடனே ஊரே ஆண்டவர்கள் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தா 10 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜெப மலையை உருவாக்கிறாங்க. மலையில ஃபுல்லா ஜெபாலயம் கட்டி காலையில் 1000கணக்கான பேர் ஜபிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எங்க ஏரியாவில் எல்லா பிசாசையும் கட்டிட்டோம், நான் என்ன ஜெபம்னா உடனே பதில். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனையோ 7 ஆராதனை 8 ஆராதனை ஒவ்வொரு ஆளுநர் லட்சங்கள் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். 1995 நம்ம பீச்சுக்கு வந்தார். ஒரே ஒரு மட்டும் வந்தார், உள்ள விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ரட்சிக்கப்பட்டது ஒரு சின்ன பெண். நான் சொல்றாரு, அந்த பெண்ணை இதுவரை தேடுறேன், கிடைக்கவே. ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிறந்த சபையை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்த பாத்திரம் ஒரு சின்ன பெண். இந்த சின்ன பெண் பெருசா, டாக்டர் பாலியங்கிச்சோ பெருசா? யோசித்து பாருங்க. அந்த அந்த பால் வாங்கிச்சவங்க சுவிசேஷத்தை நடத்தின இந்த பெண்ணு பெரிய ஆளா, இல்லை 10 லட்சத்துக்கு மேல நபர்கள் வச்சு பாலியம் வச்சு பெரிய ஆள்னா 2 பேருமே பெரிய ஆள். தேவன் தான் பெரிய. ஹல்லேலூயா. அப்படின்னு அந்த சின்ன பெண்ணுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தார். ஒரு தேவதூதனா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஏஞ்சலா இருக்கலாம். அந்த பொண்ணு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு. இவருக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், இவரு ஒரு பெரிய வேலையை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா நமக்கென்று ஆண்டவர் எதுக்காக பிடிச்சார், நம்ம எதுக்காக பிடிச்சார், அதை நம்ம பிடிச்சுக்கணுமா? ஹல்லேலூயா. தேவன் என்னை எதுக்காக பிடிச்சாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். யாருன்னா ஒரு ஆசை இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அன்றாட வேலைக்கு போறோம், சாப்பிட்றது கூட பொழுது இல்லை. ஐயோ அதாவது பார்த்தா அப்படியே பொழுது வந்துச்சு, எழுந்து மாதிரி ஓடுறோம். ஆனால் நம்மளுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது என்பதை நான் மறந்து விடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. வாசிங்க. 1 Corinthians 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் ஓடுவாங்க, எல்லாம் ஓடுவான். ஆனா ஒருவன் தான் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. அந்த ஒருவன் நானாக இருக்கணும். அந்த ஒருவன் யாரா இருக்கணும்? நானாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் ஓடுவாங்க, ஓடுறதுக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நீங்க வாசிப்பீர்களா? 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய 18ஆம் அதிகாரமா? 1 சாமுவேல் தானே? 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 19 20 வாசிங்க. யாரு? சாதோக்கின் குமாரே அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தி அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யார் கேட்கறது? அகிமாஸ் கேட்கறான். நல்லா கவனிங்க. இந்த சாப்டர் எது குறிக்குன்னா அப்சலோம் குறித்து வாசிக்கிறோம். சரியா? அப்சலோம் இஸ்ரவேலுக்கு அந்த இவங்களுக்கு பயங்கர சண்டை நடக்குது. துரத்தின் ஒரு மயில அப்சலோம் மிகப்பெரிய தலைமுடியை பார்த்தா ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களே அவங்க மாதிரி ஒரு முடி அழகு யாருக்குமே தெரியாது. அப்படியே பின்னல் மாதிரி இருக்கும். அவன் முடி சொல்லியா உள்ளோட பின்னிட்டு இருக்கும். அவன் அந்த கழுதை மேலே குதிரை மேலே போகும்போது கர்வாலி மரத்தில் அந்த ஜடம் மாட்டிக்கிச்சான். மானோடனே இந்த கழுதை என்ன பண்ணிச்சு? ஓடி போச்சு. இது ஐயா வானத்துக்கு பூமிக்கும் தொங்கிட்டு. இந்த செய்தி யாருக்கு யோவா பார்க்க யோவா தளபதி யோவா பார்க்க வருது. இது ஒருத்தன் சொல்றான், நம்முடைய தாவீதின் குமாரனை அப்சலோம் மாட்டிங்கிறான். ஏண்டா மாட்டான உடனே ஒரே குத்தி சாவடிக்கலதா? ஐயோ நான் ராஜாவின் குமாரன் என்ன பண்ண மாட்டேன்ப்பா. உடனே இவன் போறான், போயிட்டு ஒரு 30 ஈட்டி அது மாதிரி அப்படியே தொங்கி நெஞ்சிலே இருக்கிறான். ஏன்னா
தாவீதை கொல்றதுக்கு இவன் நிறைய வழி, தாவீதுக்கு இவனுக்கும் தன் பிள்ளைக்கு சண்டை நடந்து கொண்டே இருக்கு. அதனால நெஞ்சில் போய் குத்துறான். உடனே கூட 10 பேர் வந்து போட்டு அடிச்சு நாயை மாதிரி அடிச்சு வச்சு ஒரு குழி பண்ணி போச்சுட்டான். இப்ப இந்த செய்தி வந்து யார்கிட்ட கொண்டு போனோம்? தாவீதுக்கு கொண்டு போனோம். அகிமாஸ் சொல்றான், நான் ஓடுறேன். நான் வாசிக்கணும். அதான் பிரவாசி ஓடட்டுமா என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது. இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடினாலே இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷை நோக்கி, அடுத்தது யோவாப் என்ன பண்றான்? கூஷை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். நல்லா கவனிங்க, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி. அப்படின்னா பார்த்தது யாரு? கூஷ். கண்டதை கூட இருந்து பாக்குறான். இத போய் நீ கண்டதை போய் ராஜா, இவர் வந்து காதல கேட்டுக்கிறார். காதல கேட்டு நான் ஓடட்டுமான்னு கேட்கிறாரு. நீ வரப்பா அவன் போய் கண்டதை சொல்லிட்டுன்னு சொல்றான். ரைட், வாசிக்கலாம். யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்பி கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். யோவாப் அவனை ஓட சொல்லிட்டான். கூஷ் ஓட சொல்லிட்டான். ஓட சொன்னா அதுக்காக ஓடிதான் சொல்லுவாங்க செய்தி. ஓடிட்டான். இவன் மட்டும் இருக்கானா, நான் எப்படியாவது அவன் பின்னாடி ஓடுறேன். நான் சொன்னேன், என்ன நல்ல செய்தி உங்களுக்கு இல்லையாடா, இதுல ஓடுறேன். இல்ல எப்படியாவது ஓட போறேன். அடுத்த வசனம். அதற்கு அவன் எப்படியாவது நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடி என்றான். அப்படியே அகிமாஸ் சமமான பூமி வழியாக கூஷிக்கு முந்திக் கொண்டான். ஆமா, குறுகோயில போய் கூஷிக்கு முந்திக் கொண்டான். தாவீது 2 ஒலிமுக கெவனி வாசலுக்கு நடுவாக இப்ப தாவீது உட்கார்ந்திருந்தான். ஜாமக்காரன் அலங்கத்தில் இருக்கிற கவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறான். ராஜா உட்கார்ந்துக்கிறானா, சுத்தி எப்பவுமே அந்த பாறை போட்டுனே இருப்பான் இல்லையா? இப்ப இயற்கை மனுஷன் பின்னாடி அது போல. அப்போ அங்கிருந்து அந்த அலங்கத்துல பார்த்தா தூரத்துல யாரெல்லாம் வரும் கிளீனா தெரியும். இது ராஜா கொண்டு ஒரு மேன்மை. இப்போ அரண்மனையில பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காவல் காத்தே இருப்பாங்க. தூரம் 2-3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொழில என்ன வருதுன்னு நைட்டெல்லாம் கண்காணிச்சே இருப்பாங்க. ஏன்னா ராஜா இருக்கிற இடம். அப்போ அவங்க அந்த அலங்கத்தில் நின்று பார்க்கும்பொழுது பார்த்தா ஒருத்தர் எங்கேயோ தூரத்தில் ஓடி வரும். ஹல்லேலூயா. ஓடி வரதை பார்த்து தாவீதுக்கு அவன் அறிவிக்கிறான். படிங்க கொடுத்தார். கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தார். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றார். அப்ப ராஜா சொல்றான், ஒருவனா வந்தா கண்டிப்பா வாயில நல்ல செய்தி இருக்கும் என்றார். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருவதை கண்டு இதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவன் கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறான் என்றான். அதாவது முதல் யாரை யோவாப் அனுப்பிச்சானோ அவன் பின்னாடி வரான். இவரு வாலண்டியரா அடம்பிடிச்சு ஓடிது முன்னாடி வந்துட்டாரு. அடுத்து படிங்க. மேலும் ஜாமக்காரன் முந்தினனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டமா இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்லுகிறான் என்றார். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி, இப்ப முதல் வந்தவர் வந்தார். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்து மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமா இருக்கிறான் என்று கேட்டதற்கு அகிமாஸ் யோவாபின் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது என்னதென்று தெரியாது என்றார். போதுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பாருங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 பேர் ஓடி வராங்க. ஒருத்தர் அவன் முந்தி ஓடி வரான். ஓடி அந்த ராஜா கிட்ட என்ன செய்தி சொல்லணும்? அப்சலோமு காந்தி இதை சொல்லணும். இது சொல்லாம என்ன சொல்ல, டமான ஒரு சத்தம் கட்டுச்சு. என்ன ஒன்றும் புரியல.
பெரிய சந்தடி ஒன்று உண்டாச்சு. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ராஜா சொல்ற, அப்படியா நீ ஓரமா போய். ஹல்லேலூயா. அப்படியா நீ ஓரமா போய். அடுத்தது வாசி. இதோ கூஷி வந்து ராஜாவாகிய ஆண்டவனே நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றார். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டது. கூஷி என்பவர், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகி என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றார். செய்தி சொல்லிட்டாங்களா? எவ்வளவு அழகா சொல்றாங்க செய்தி. பிள்ளையாண்டான் சௌக்கியமான்னு கேட்டபோது, அவனுக்கு நடந்தது போல என் ராஜாவாகி உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யாராவது அவங்க நடக்க கடவுது அப்படின்றான். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கேவனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 பேர் ஓடி வரான். ஒருத்தருடைய கண்டென்ட் இல்லை, என்ன விஷயமே இல்லை. தமால் சத்தம் கடிச்சு ராஜா, ஒரு இறைச்சல் கடிச்சு, அதான் தெரியல. அப்புறம் ஒன்றும் தெரியல. ஒருத்தர் சொல்றான், ராஜா அப்சலோமே போட்டாச்சு, நீ போயிட்டான். ஹல்லேலூயா. முதல் ஓடி ஆண்டு சொன்னாரு, ஓரமா இருக்கு, ஓரம் போயிட்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடுவாங்க, நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாரமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். பாரமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 2 பேர் ஓடினாங்க. அகிமாஸ் ஓடினாங்க, கூஷி ஓடினாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஓடினாங்க. ஆனா கூஷி அகிமாஸ் பார்த்தா இவன் ஓட வேண்டிய ட்ராக்ல ஓடாம கூஷின்ற ட்ராக்ல ஓடி ஓடினான். ஹல்லேலூயா. சில பேர் ஃபர்ஸ்ட் வருவாங்க, வந்து பார்த்தா தம்பி நீ ஓடுந்த லைன் அத்த லைன்ல ஓடி. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன ஊழியம் வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. அது சிறிய ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம், ஜபிக்கிற ஊழியமா இருக்கலாம், இல்ல கொடுக்கிற ஊழியமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டிராக்ஸ் ஊழியமா இருக்கலாம், மற்ற சுவிசேஷத்தை சொல்ற ஊழியமா இருக்கலாம். அதில் நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. அடுத்து பார்ப்போம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 48ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடிப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படையெறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இது நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பிசாசு எழுப்பி நிற்கிறான்.
எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? மிகப்பெரிய ஒரு ஜெஞ்சாண்டிக்கு ஒரு ஆள் அசூரன் எழுப்பி நிற்கிறான். ஆனால் ஒரு சின்ன பையனை வந்து அதை பார்த்துட்டு அவனுக்கு விரோதமாய், அதாவது அவன் கண்டு அவனுடைய தோற்றத்தை கண்டோ, அவனுடைய குரலை கண்டோ, அவனுடைய பின் பேக்ரவுண்டை கண்டோ, எதை பற்றி கவலைப்படாம அவனுக்கு எதிர ஓடி நிற்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நின்று நம்ம ஓடணும். ஒரு பாஸ்டர் சொன்னாராம், பிசாச செம ஓட ஓட்டேன். அப்படியா? எப்படி ஓட ஓட்டிங்க? பிசாச எனக்கு தொத்தின்னு வந்துச்சு, செம ஓட்டம் ஓட. எப்படி பிசாச ஓட விட்டேன் அப்படின்னா? அப்படியே எப்படி ஓட விட்டீங்கன்னா? எனக்கு தொத்தின்னு வந்துச்சு, நான் ஓட்டமா ஓடின, பின்னாடியே ஓடி தொத்தின்னு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு 5 கிலோமீட்டர் ஓட விட்டாங்க, இதுவும் ஓட விட்டுருந்தான். ஹல்லேலூயா. அசுரனை பார்த்து, பெலிஸ்தீனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து எல்லாமே நடுங்கி கொண்டிருக்கிறாங்க இல்லையா? நம்ம கூட பிரச்சனை வரும்போது நம்ம அதை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஆடுது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம எதிர்கொண்டு ஓடுறோமா? நம்ம எதிர்கொண்டு ஓடுறோமா? அதான் இப்ப கேள்வி. எதுக்காக ஆண்டவர் அழிச்சார்? பிசாசின் கிரியை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. நீ எதுக்கு உலகத்துக்கு வந்த? அடுத்து கேள்வி. பிசாசு ஆட்டம் காட்ட நான் ஓடுவேன், அவன் பின்னாடியே ஓடி வருவான், நாங்கள் ஓடி பிடிச்சு விளையாடுவோம், அதுக்காக வந்தியா? அல்லது பிசாசை எதிர்த்து நின்று ஜெயம் பெற வந்து இல்லையா? பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாரும் வாழ்க்கையும் வருதுதான். எங்களுக்கு கூட 1000 பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்றேன். ஆனா எங்களுக்கு ஒரே நம்பிக்கை என்ன? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு ஒரே நம்பிக்கை, இயேசு ஜெயித்தா நானும் ஜெயிப்பேன். தாவீதுக்கு ஒரே நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அவன் சவுல்கிட்ட சொல்றான், உம்முடைய அடியனாகிய நான் ஒரு விசை என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்த போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. அதை வாசிங்களா? கண்டிப்பா வாசிப்போம். வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 34-35. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீது பிராக்டிஸ் பாத்தீங்களா? என்ன பிராக்டிஸ்? அவரு சிங்கம் கிட்டையும் கரடி கிட்டையும் பிராக்டிஸ். சவுல் அவனை பார்த்து கேட்கறான், அப்பா நீ சிவந்த முகமும் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் சௌந்தரிய ரூபமா இருக்கிறப்பா, அமுல் பேபி மாதிரி இருக்கிற, நீ எப்படி அவனை போய் மேற்கொள்ளுவ? அதுக்கு அவன் சொல்றான், சவுலை பார்த்து, உம்முடைய அடியனாகிய நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. நல்லா கவனிங்க. ஒரு விசை சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சின்னு தூக்கின்னு ஓடுது. அப்பா என்ன விட்டுச்சுனப்பா, நான் தப்பிச்சேன். நல்ல சிங்கம் வரும்போது நான் என்ன பண்ண, மரத்து மேலே உட்காந்துருந்தேன். நான் சிங்கம் வரும்போது குன்று மேலே உட்காந்துருந்தேன், நான் தப்பிச்சிக்கன்னு அப்படி சொல்லல. அதை தொடர்ந்து போறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தொடர்ந்து துரத்தின்னு போறான். துரத்தின்னு போய் அதை பிடிச்சா அது என்ன பாய் முதல் தாடையை பிடிச்சு வாயை கிழிச்சு போட்டு என் ஆடுகளை நான் தப்பித்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. தொடர்ந்து ஓட முடியுமா? சிங்கம் பின்னாடி கரடி பின்னாடி இல்ல, தொடர்ந்து போய் அடுத்த சொல்றான், அவைகளில் இவனும் ஒன்றை போல இருப்பான். ஜீவனாகிய தேவனை நிந்தித்தாங்க சொல்ற. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம்னா
இல்லது புறமுதுகு காட்டி ஓடுறோம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்து வச்சுங்களேன், நம்ம இப்படி யோசிக்கணும், அந்த பிரச்சனையை நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணோம் இல்லையா, அதே போல இதை நம்மளா பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். ரைட்? கரெக்டா? இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரெண்டு விஷயம் சொல்றான். ஒரு சிங்கம் ஒரு கரடி வந்தபோது நான் தொடர்ந்து பிடிச்சு அடிச்சு போட்டேன், அவை இன்னும் போனால் தேவனோடு இருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு அடுத்த ஒரு பிரச்சனைக்கு அது என்னவா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கோலியாத்துக்கு எதிராக எல்லாரும் கண்ணாங்க போக்கஸ் அப்படியே நிற்குது, எல்லாம் ஷோ பார்க்குறாங்க. என்ன நடக்க போது தெரியல, இந்த பொடி பையன் போயிருக்கிறாங்க, நடக்க போது தெரியல. ஆனால் ஓடி அகப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்தான். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சுத்தி கரெக்டாக விட்டான். அவன் சரியா போய் அவன் போட்டு அந்த ஹெல்மெட்டுக்குள்ள கரெக்டாக ஒரு கேப்பு, அந்த கேப்புக்குள்ள புல்லட்டு போகிற மாதிரி போய் இந்த மண்டைக்குள்ள இறங்கி ஒரே பொத்திருக்கு வேதம் சொல்லிடாம அப்படியே கவுந்து விழுந்தான். யோசிச்சு பாரு, ஒரு மலை விழுற மாதிரி விழுந்துருக்கும். ஹல்லேலூயா. ஸோ சாத்தானோட பிரச்சனை கொண்டு வரும்போது நீங்க எதிர்கொண்டு ஓடுறீங்களா இல்ல புறமுதுகு காட்டு ஓடு? ஆமென். ஏன்னா நம்ம எல்லாமே பிசாசின் கிரியில அழிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பிசாசின் கிரியில வளர்க்கிறோமா அழிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பிசாசின் கிரிகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நாம அனுதினமும் நம்ம வாழ்க்கை வர ஒவ்வொரு பிசாசின் குடும்பத்தை பிசாசின் எல்லா கிரியிலும் நம்ம அழிக்க கடமைப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு கோலியாத்து தான், நமக்கு 100, 1000, 10,000, லட்சம் கோலியாத்து இருக்குதான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எதற்கும் சோர்ந்து போவதில்லை, அந்த கோலியாத்தை அழிக்க பிறந்தார். ஆமென். அடுத்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடினாலே அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இல்லையா? 3 ஆண்டுகள் நீங்க 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பினியாக எலியா என்பவன் ஆகாபை நோக்கி என் வார்த்தையின்படியே அன்றி நான் 3 ஆண்டுகள் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது சொல்றான். கொஞ்சம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே எல்லாம் எடுத்துட்டீங்களா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. சில இடத்துல சொல்லுவாங்க, நீ நான் சொல்றேன், நான் சொல்றது யார் சொல்ற? புரியுதுங்களா? பிரச்சனையை பார்த்து அவன் என்ன சொல்றான்னா, இந்த வருஷங்கள் 3 ஆண்டுகள் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று என் வாக்கின்படி என்று சொல்றேன், என் வார்த்தையின்படி இது ஆகும் சொல்லிட்டு அர்த்தம் சொல்றான். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னு என்னன்னா, ஒரு பிசாசுடன் நம்ம போராடும் பொழுது நம்ம தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். நம்ம நிற்காமையே இருந்து வந்து பண்ணா அது சொல்லுவோம், இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன். நீங்கள் யார் எனக்கு சொல்லி ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு போட்டு நிர்வாகமாக ஓட விட்டோம். பிசாசோடு போராட வேண்டும் என்று சொன்னா நம்ம தேவனோடு உறவாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க நீங்க தேவனை சந்திக்காம நீங்க இங்க வந்தீங்கன்னா பிசாசு ஒரே போட்டு. சவுல் அபிஷேகம் பெற்றவன் தான், தேவனோடு உறவாடுறவன் கிடையாது. அதான் நடுங்கணும் தான். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது எலியா பார்க்கும்போது மழை வராது சொல்ற, 3 ஆண்டுகள் மழை வரல. அப்புறம் மழை வரும்போது ஜெபம் பண்றான். தன்னுடைய வேலைக்காரன் சொல்றான், போய் பாரு, கடையில் பாரு. பார்த்தா ஒண்ணும் இல்லை. 7 முறை பார்க்க வைக்கலாம்.
7வது முறை பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது. உடனே சொல்றான் ஆகாப பார்த்து, நீ ரதத்தை கட்டி ஓடு, பலத்த மழை வரப்போ சொல்லிட்டு அவன் அறையை கட்டி கொண்டு ஓடுறான். ஆகாப ராஜா ரதத்துல போறான். ஆனா எலியா கால்நடையா ஓடி ரதத்தை முந்தி கொண்டு போறான். ஹல்லேலூயா. இந்த காலத்துல பிசாசுடைய கிரியைகள் பயங்கர பாஸ்டா இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை பார்த்து திரிந்து கொண்டிருக்கிறான். 1 Peter 5:7 வாசிக்கிறோம். ரொம்ப பாஸ்டா கிரியை செய்யலாம். ஆனா நாம அவனை ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஆறு நடிக்கிறான், வழிய விட மாட்டான் சொல்லக்கூடாது. எப்படி ஆறு நடிச்சுன்னு பாஸ்டர் வழி விட மாட்டான் சொல்லக்கூடாது. நம்ம அவனை ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. அதாவது அவனை முந்தி கொண்டு நம்ம போகணும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க, ரதத்தில் போறதுக்கும் கால்நடையா ஓடுறது நிறைய வித்தியாசம் இருக்கு. எவ்வளவு நேரம் ஓட முடியும்? ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய கை எலியா மேல் அமர்ந்தபடினால அவன் ஓட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. எலியாவுக்கு கை தான் அமர்ந்துச்சு, நம்மளுக்கு தேவனே நம்ம கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அதான் இப்ப பிரச்சனை நமக்கு. புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? எலியாவுக்கு கை தான் அமர்ந்துச்சு. ஆனா நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவாதி தேவனை நமக்குள்ள இருக்கு. அப்படின்னா நம்ம பிசாசை ஓவர்டேக் பண்ணி ஓடுவதற்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை, நம்ம போராட்டங்களை நம்ம தான் சால்வ் பண்ணணும், நம்ம தான் எதிர்த்து நிற்கணும், நம்ம தான் ஓவர்டேக் பண்ணி போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நேற்று நாங்கள் ஜெபிச்சோம். எப்படி ஜெபிச்சோன்னா, நாங்கள் ஒரு ஏரியாவில் புதுசாக போயிருக்கோம். அந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான ஆவிகள் ஆட்சி செஞ்சு கரெக்டாக. இப்போ நாங்கள் புதுசாக போகிறதுல பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் கூட ரமேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பமட்டு போயிடலாம். ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாக்குள்ளே நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஆளுகை செய்கிற அந்த பரபரப்பான ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணோம், உங்களை எதிர்க்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு பல பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும், குடும்பத்தை சமாதானம் இருக்காது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே என்னன்னா, நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் இந்த பிசாசு கிரியையை நீங்கள் கட்டி போடணும். ஹல்லேலூயா. இந்த பிசாசு இயேசுனா அந்த கட்டம் சொல்லி ஓனா கட்ட 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 பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஏரியாவில் பார்த்தா ஒரு அமைதி நிலவ ஆரம்பிச்சு, தேவனுடைய பிரசனம் ஏரியாவில் வர ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. நேற்று நாங்கள் ஜெபிச்சு கொள்ளும்போது நாங்கள் இங்கே இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 12 மணிக்கு ஒரு நாய் அழ ஆரம்பிக்கும். அப்படியே அழ ஆரம்பிச்சது. நான் விடிகால வரை அழுது இருப்போம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி அழும். எப்படி யோசிச்சு பாருங்க. நான் எழுதி யோசிப்பாங்க, வாயை கட்டுறேன் கட்டிடும். மொத்தம் 10 நாள் அமைதியா இருக்கு. அதை யாரும் கட்ட வந்து விட்டுருவாங்க, மழை கத்த ஆரம்பிக்கும். இது பெரிய நாங்கள் இருந்த ஒரு 2 வருஷம் காலம், 2 வருஷம் இருக்குமா, 2 years ரொம்ப போராட்டமா இருந்தது. அப்புறம் அங்கே காலைக்கு நாங்கள் போயிட்டோம். அங்க போனா 20 நாள் சேர்ந்து அழுது ஒண்ணா. ஆனா என்ன அது இங்க பார்த்தா ஒண்ணு இருந்துச்சு, இப்ப பார்த்தா கூட்டமா சேர்ந்து செத்து போன ஒப்பாரி வைப்போம், அந்த மாதிரி ஒப்பாரி இருக்கு. அப்ப தெரிஞ்சு போச்சு நம்ம இருக்கிற இடம் கூட்டம் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, நான் எழுதாலே யார் வரா, ஏமா வரா, அப்படி யாரும் செத்து போவாங்க, அது கெட்ட சபனம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பார்த்தா ஒரு நாள் வந்து பாருங்க தேவைப்படாதுக்கு ஆரம்பிக்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டமா சேர்ந்து நாங்கள் வாழுது. ஓஹோ, அப்ப இங்க எக்கச்சக்கமாக நம்ம பொழுது. ஏன்னா அங்க தேவனுடைய மனுஷன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம போயிருக்கிறோம். இப்போ ஓனா கட்ட ஆரம்பிச்சோம். கட்டி 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 எல்லாம் துரத்தி விட்டு. ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்யணும். உங்க பிரச்சனை எங்க வந்து பார்க்கணும். ஆமென். உங்க ஏரியால எந்த ஆவி ஆரம்பிச்சிச்சா பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்ப எங்கெல்லாம் என்னென்ன ஆவிகள் நம்ம தொடர்ந்து பின் வருது, எந்த ஆவி நம்ம ஏரியால ஆட்சி செய்யுது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். ஆவியில தான் பார்வையில பகுத்தறிகிற ஒரு வரம். அதை நம்ம கட்ட 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 பார்த்தீங்கன்னா அமைதியா போயிடும். நான் இருக்கிற அந்த கடைசி அந்த வீட்டில் நான் 10 வருஷம் இருந்தேன், 11 வருஷம் இருந்தேன். அப்போ நான் ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபம்னா எவ்வளோ இந்த ஏரியில் குடிச்சிட்டு வந்துக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி ஊய் நேரங்கள் பரல கொடுக்கக்கூடாது.
அப்படி ஜெபம் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரணும் சொல்லுவாங்க, தேவன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தேவன் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, இப்படிதான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அங்கே குடிகார ஆவி, அசுத்த ஆவி, மோசமான ஆவி, என்னென்ன ஆவி, இது எல்லா ஆவியும் என்ன பண்ணுறது, கட்டி 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 போடும்போது அதோட அமைதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு கிரியை அழைக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். நீ கோலியாத்துக்கு முன்பாக ஓடி போய் எதிர்த்து நீ ஜெயிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாவின் ரதம், ஆகாவின் பிசாசு, அவன் ரதத்துல வருவான், பைக்ல வருவான், கார்ல வருவான். நீ என்ன பண்ணணும், அவனை ஓட்டணும். இதுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஃபைனலா அப்போஸ்தலர்களுடைய 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனா இருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம அழைப்புல இந்த பாடுகளும் ஒன்றுதான். ஆமென். நாம் எவ்வளவாய் பாடுபடுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையான தேவ பிள்ளைகள் பாடே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையே கிடையாது. நமக்கு உலகத்தானுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் பாடுகளிலே மரித்து போவான், அவன் பாடுகளிலே பாடத்தை படித்துக் கொண்டு எழும்பி நிற்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு அலைகளும் எனக்கு ஒரு ஏதோ ஒன்று காரியத்தை பலப்படுத்திட்டு எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் போதை தவிர நான் அந்த பாடுகளில் ஒரு காலமும் நான் பண்ண மாட்டேன், அமிழ்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு சொல்லுவேன். நல்லா கவனிங்க. இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, இயேசு மார்பிலே சாய்ந்து கொண்டது ஏவான். இவனை கூட புதிய ஏற்பாட்டில் பெரிய ஆளுகை பண்ணல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்குது. இந்த 14 புத்தகங்கள் அப்போஸ்தலர் பவுல் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றியது நிருபங்களை பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் அதை படிக்கும் போது எழும்பி நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் நீங்கள் வாசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் காமிக்கிறேன். Thank you Jesus. Hallelujah. அப்போஸ்தலர்களில் இவன் கொள்ளை நோயாகும் சொல்லி வருது. ரைட் வாசம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஈதலுக்குள்ளும் கலகம் எழுப்புவனாகவும் நசரேயனுடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். ஏனென்றால் இந்த மனுஷன் ஒரு கொள்ளை நோயாக இருக்கிறான். யோசித்து பாருங்க, என்னதான் கொள்ளை நோய் வருது? கொரோனா இல்ல கொள்ளை நோயின்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் மலேரியாவில் கொள்ளை நோய் வந்துச்சு, எக்கச்சக்கமான கொள்ளை நோய் வந்துச்சு. பவுலை பார்த்து சொல்லுங்க, கொள்ளை நோயாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாருங்க. ஒரு மனுஷனை பார்த்து கொள்ளை நோயா இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது தெரிஞ்ச நாங்க எங்க உட்காந்துருக்கோம். அதாவது ஒரு கொள்ளை நோய் எப்படி ஆத்துமாக்களை சாகடிச்சு கொண்டு போகிறோம்,
அதுக்கப்புறம் இவன் ஒரு ஏரியாவுக்கு வந்தான்னா அவ்வளோ ஆத்துமான இயேசுவில் கொண்டு போவான். ஹல்லேலூயா. இவன் போய் எங்க நின்னாலும் கூட்டமா ஆத்துமகள் இயேசு முன்னாடி போயிடுது. இவன் பெரிய ஒரு கொள்ளை நோய் ஆகுன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்து எதற்காக இயேசு கிறிஸ்து எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடிச்சு கொள்ளும்படி ஆசையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில பாடுகள் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? மனம் கலங்குறோம், அப்படிதானே? மன வேதனைப்படுகிறோம். ஆனா ஆசீர்வாதம் வரும்போது சந்தோஷமா இருக்கும். இது ரெண்டுமே கலந்து தான் வரும். ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதம் மாத்திரமே வரணும்னா, வெறும் ஆசீர்வாதம் நான் ரட்சிக்கப்பட்டது வெறும் ஆசீர்வாதத்தையே நான் பார்த்துருக்கேன்னு சொன்னா அவங்க மேல கண்டிப்பா டவுட் இருக்குதான் செய்யும். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் பாடுகளுக்கும் நான் சொந்தக்காரன் இருக்கிறேன். பேதுரு அழகா எழுதுறார். 1 பேதுரு 2:21 நினைக்கிறேன். வாசிங்க. இரண்டாம் அதிகாரம் தோணுது. ம் 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 20 வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஹல்லேலூயா. அப்படின்னா பாடுகள் வரும்பொழுது நீங்க அந்த பாடுகளை ஜெயிக்க நீங்க கற்றுக்கொள்ளலாம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க தீமை செஞ்சு பாடுபடும் போது பெரிய விஷயம் இல்ல. நீங்க நன்மை செஞ்சு பாடுபடும் பொழுது நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீங்க. ஏன்னா கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வச்சிருக்காரு? மாதிரி. ஆமென். அந்த அர்த்தவசம் சொல்லிட்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே என்ன பண்ணுங்க? அர்த்தவசம் 2 வருஷம் வாசிங்க பாருங்க. 22 23. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்புவித்தார். நல்ல நியாயமா தீர்ப்பு செஞ்சாங்க இல்ல? அவர் வையப்படும் போது பதில் வையாமல், அவர் பாடுபடும் போது பயம். தெரியுமா எம்எல்ஏ கை வைக்க பாக்குற, ஒரு போன் போட்டா போதும் அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க? வந்துருவாங்க. அப்படி பயம் வந்துருக்கு. எதுவுமே பயமுறுத்தாம அதை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிசாசை எதிர்ப்பதற்காகவே நான் பிடிக்கப்பட்டேன். பிசாசின் கிரியில் அழிப்பதற்காக பிடிக்கப்பட்டேன். நான் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்வதற்காக பிடிக்கப்பட்டேன். அது மாத்திரம் இல்லை, நான் பாடுபடுவதற்காக பிடிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இதை மாத்திரம் நம்ம மறந்துடவே கூடாது. பாடும் பொழுது அந்த பாட்டிலே நம்ம பாட்டு பாடி நம்ம அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நம்ம வெளியே வரோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நான் அந்த சில புத்தகங்களை படித்து பார்க்கும்போது அவருடைய பல மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரம். ஹல்லேலூயா. நீங்க 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்களுடைய 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? வாசிங்க. அப்போஸ்தலர்களுடைய 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை கேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவர் நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவர் இல்லையா? கமாலியனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை நியாயப்பிரமாணம் ஆராய்ந்து அறிந்தவர். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் கிறிஸ்துவ ஒருவர் வந்தார். அவர் வீட்டில் இருந்தார். அவருடைய விசுவாசம் தான் பரலோகம் என்பதை உடைச்சேரிய தான் வந்தார். அவர் அது தமஸ்கு வந்தார். கிறிஸ்துவை துன்பப்படுத்தி, சபையை துன்பப்படுத்தி, இன்னும் அநேக ஸ்திரீகளை, சகோதரிகளை துன்பப்படுத்தபடி, சபையை துன்பப்படுத்தபடி தமஸ்கு வர நிர்பந்தம் வாங்கிட்டு
வருகிற வழி தான் தேவன் சந்திக்கிறார். சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உங்களுக்கு கடினமா? ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்? இப்போ அங்கே இரு, உன் பின்னாடி அறிவிக்கப்படும். அலையில கூப்பிட்டு சொல்றாரு, அலைனாவே அவன் இருக்கிறான், இப்போ அவன் ஜெபம் பண்ணிங்க. ஹல்லேலூயா, அவன் ஜெபம் பண்ணிங்க. இந்த வார்த்தை ரொம்ப ஆசைச்சு. பைபிள் இது மாதிரி லைவாக யாருமே இப்போ ஜெபம் பண்ணிக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுன மாதிரி எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, இப்போ அவன் அங்கே இருக்கிறான் இங்கே சொல்லிதான் நிறைய இருக்கு. ஆனால் பார்க்கும்போது அவன் இப்போ ஜெபம் பண்ணிக்கிறான். பவுலுடைய ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதலே பார்த்தீங்கன்னா ஜெபம் தான். ஜெபம், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். கடைசியாக பவுலை வந்து சிறுச்சேதம் பண்ணுறதுக்கு விலங்குகளை கட்டி அவன் இழுத்துட்டு போகிறான். ஒரு இடத்துல நிற்க வச்சு கேட்குறான், நீ கடைசி ஆசை தான் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கள் அம்மா ஒரு வாட்டி பார்த்துருந்தோம் இல்லை, சில பேர் பிரியாணி சாப்பிடணும் ஆசை, கடைசியாக நான் பிரியாணி சாப்பிட்றேன். இந்த வயசானவங்க செத்து போகும்போதெல்லாம் பார்க்கும்போது கேட்பாங்க, கடைசி ஆசை என்னப்பா? என்ன சாப்பிட்றோம்? தோசை வாங்கி கொடு, பூரி வாங்கி கொடு, பரோட்டா வாங்கி கொடு, இதெல்லாம் கேட்க ஆளுகிறாங்க இல்லையா? இவரு வயசாக மறிக்கல, சிறைச்சேதம் பண்ண போகிறாங்க, கழுத்து வெட்ட போகிறாங்க, கழுத்தை வெட்ட போகிறாங்க. சங்கிலாம் கட்டப்பட்டு வெண்கல விலங்கு கரைப்பட்டு பூட்டப்பட்டு. சரி வாசை என்ன? நான் ஜெபம் பண்ணேன், ரைட் பண்ணு, முழங்கால் பண்ணிட்டு தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுறான். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறாரு, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறாரு. என்னடா ஜெபம்? வெட்டாம் தலையா அப்படியே கத்தி அப்படியே அந்த வெண்ணெய் ஆட்ட அதுக்கு மாதிரி துண்டா போகுது. பார்த்தா உடம்புல எந்த ஆசையுமே இல்லை. நான் ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கும் போது தேவனுடைய ஆவியாத்தை எடுத்து. ஹல்லேலூயா. பவுலுடைய ஆரம்பமே ஜெபம் தான், முடிவும் ஜெபம். ஹல்லேலூயா. எத்தனை மகிமை, எத்தனை மகிமை. அதான் கடைசியாக நல்ல போராட்டத்தை போராடி வாசிங்க 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில சந்திச்ச ஒரு சந்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20:23 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 20:23. நல்ல கவனிங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும். நம்மள ஒழிந்த பார்த்தா கட்டுக்கட்டா பணங்களும் தட்டுத்தட்டா சோறுகளும் இல்ல, கட்டுக்கட்டா பணங்களும் தட்டுத்தட்டா சோறு வைத்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அப்படியா? கட்டுகளும் உபத்திரவங்களும் மாத்திரம் எனக்கு வைத்திருப்பதை பட்டணந்தோறும் வைத்திருப்பதை பார்க்கிறேன். ஆகிலும் இதுதான் அப்போஸ்தலர் பவுலுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வரையில ஆண்டவர் நம்ம எதுக்காக பிடிச்சார்? தேவ சமுத்திரம் ஆராய்ந்து பார்க்க. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து. நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த வசனம் எனக்கு பைபிள்ல நான் முதல்ல பைபிள் வசனம் இருந்து இந்த வசனம் தான். நல்லா கவனிங்க கொஞ்சம். எங்கள் அப்பா கடைசியாக மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பைபிள் படிக்க ஆரம்பித்தார்.
பைபிள் படித்து பைபிள் புத்தகம் படிக்க ஆரம்பித்தோம். அதில் அந்த ஜூனியர் விகடன் சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில், ஜூனியர் விகடன் தான் நினைக்கிறேன், ஒரு சம்பவத்தை எனக்கு காமிச்சார். என்ன காமிச்சார்? ஒரு சம்பவத்தை காமிச்சார். இதை படித்து பார்க்குறேன் அப்படின்னா நான் அதை படித்து பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டருடைய ஒரு கதை. என்னது? ஒரு இன்ஸ்பெக்டருடைய கதை. என்னன்னா, அலெக்ஸ் பாண்டியன், அது ஒரு அலெக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். ரொம்ப நேர்மையான அதிகாரி, ரொம்ப நேர்மையான, தேவனுக்கு பயந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் ஜீப்பை கூட பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணார், வீட்டுக்கு தான் பஸ்ஸில் தான் போகிற, பஸ்ஸில் தான். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு தேவனுடைய மனுஷன். அவருக்கு திருமணமாகி முதல் குழந்தை அல்லது ரெண்டாவது குழந்தை டெலிவரிக்கு வைஃப் போயிருந்தாங்க. இவர் தினமும் டைரி எதில் ஒரு பழக்கம் இருக்குது. இவர் என்ன பண்ணார், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தன் மனைவியை பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் ஒரு 7 மணி நின்றுருக்காரு. அப்போ ஒரு சதிகார கும்பல், இவர் லஞ்சா வாங்க மாட்டார், ரொம்ப பிரச்சனை, இவர் போட்டு தடுக்கிறதுக்காக வந்துருக்காங்க. கரெக்டாக நிர்ணயித்தபடி லைட்டு மெயின் ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் வச்சுட்டாங்க. ரத்த வெள்ளத்தில் அவர் இருக்கிறார். மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு லைட்டு வந்து பார்த்தா ரத்தத்தில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க, செத்து போயிடுறாங்க. அப்போ இது கொண்டுறது யாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்போது இவருடைய வீட்டில் வந்து எல்லாம் சர்ச் பண்ணும்போது இவரோட டைரி கிடைக்குது. அந்த டைரியில் கடைசி என்ன எழுதிருக்காங்க பார்த்தா இந்த வசனம் எழுதி வச்சுருக்காங்க. 2 தீமோத்தேயு 4:6, 4:7 நல்ல போராட்டத்தை போராடினு விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதிமன்ற எனக்காக வைக்கப்பட்டு நான் வசனத்தை எழுதி முடிச்சுட்டு அது போயிருக்க செஞ்சுட்டாங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் கரெக்டாக நான் இப்படிலாம் இருந்தேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு. இந்த முதல் அதை படிக்கும் போது தான் என் உள்ள கொஞ்சம் அசைஞ்சிருக்காங்க. பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு கூட தன்னை நினைவு கொடுக்குறேன். அது பிறகு எங்கள் அப்பா 1 நேரம் கழிச்சு மறிச்சிட்டாரு. அப்போ அவர் பர்ஸில் பார்த்தா இந்த வசனத்தை வெட்டி வசனம் வச்சுருந்தது. ஹல்லேலூயா. ஸோ பைபிள் எனக்கு மறக்க முடியாத ஒரு வசனம். இப்போ நம்ம வாழ்க்கையில் வருதெல்லாம் போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் இல்லையா? துக்ஸ் சொல்லி தான் தாவீது எழுதுறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழகி வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டம் நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். ஆமென். நம்ம ஒரு காலமும் கூடாது, தோக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன். வெற்றி எனக்கு கிறிஸ்துவுக்குள் என்னை வெற்றி சிறக்கும்படி எல்லா இடங்களிலும் நான் வெற்றி அடையும்படி ஹல்லேலூயா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் நமக்கு. கண்களை மூடுவோம். Thank you Jesus. எழுந்திருப்போம் பாருங்க. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Jesus. கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தோன்றுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக பணிவித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக பணிவித்த
எபிரேயர் 12:1 வாசிப்போம். Thank you Holy Spirit. எபிரேயர்கள் 12:1 வாசிப்போம். ஹalleluya. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறே, பாரமான யாவற்றையும் சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி இருக்கிற பாவத்தை நல்லா கவனிங்க. பாவம் எப்பவுமே நம்ம நெருங்கி தான் நிற்கும். ஹல்லேலூயா. பஸ்ல போனா நெருங்கி வரும், ட்ரெயின்ல போனா நெருங்கி வரும், வெளியே போனா நெருங்கி வரும், ஸ்கூலுக்கு போனா நெருங்கி வரும், காலேஜுக்கு போனா நெருங்கி வரும், வேலைக்கு போனா நெருங்கி வரும். எங்க போனாலும் அது நெருக்கமா இன்டிமேட் இல்ல, அப்படியே வாசனை போற பக்கத்திலே நிற்கும். இது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட்டத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் அநேகர் துவக்கி வைப்பாங்க. கல்யாணத்தை துவக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, வீடு கட்டுறதை துவக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா முடிக்கிறதுக்கு எவ்வளவு வர மாட்டான். இல்லையா? எல்லாம் பிளஸ் பண்ணி 100 ரூபாய் 200 ரூபாய் மொழி எழுதிட்டு, என் கல்யாணுடைய இதெல்லாம் பார்த்தேன், 10 ரூபாய் மொழி எழுதிக்கிறான். 95 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், பெருசா அமௌண்ட்டே இருக்கு. இப்பெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு போனால் 500 ரூபாய் தான் மரியாதை இல்லை. 101, 201 அதெல்லாம் வேலைக்காக. 501 பரவாயில்ல. ஹல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டு நல்லா வாழ்த்தி போகணும். சரி, எங்களுடைய ஆல்பத்தை பார்த்தா பாதி பேர் உயிரிடவே இல்லை. ஹல்லேலூயா. துவக்கி வச்சுட்டாங்க. ஆனால் முடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் இயேசு மாத்திரம், அவர் தான் துவக்கிறவர், அவர் தான் முடிக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணிங்க. என் விசுவாசத்தை துவக்கி வச்சுட்டாங்க. இப்போ அங்கே நிற்கிறாரு, வாடா வந்துடுறான். ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டேங்கிறேன். இப்படி வா, அப்படி வா, அப்படி வா. ஒரு நாள் வரும், முடிக்கும் போது நான் ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த குழந்தை நடக்கும்போது அம்மா நடக்க வச்சுட்டு ஓடி போய் நின்று இங்கே வா கிட்ட வா, அப்படி வச்செல்லாம் ஓடியா அப்படின்னா குழந்தை தட்டு தெரியாடுமா இல்லை? அப்படிதானே? அது போல ஆண்டவர் துவக்கி வச்சுட்டு ஒரு எல்லையில போய் நிற்கிறார், கோல்ல நிற்கிறார். கண்டிப்பா அவன் வருவான். ஹல்லேலூயா. கண்டிப்பா வருவான். வரும்போது சொல்றாரு, பார்த்து வாடா, மறுவாடா, ரைட்ல வாடா, லெஃப்ட்ல வாடா, அப்படி வாடா, இப்படியே வாடாலாம் சொல்லி கடைசியா முடிக்கும் போது பாரமான யாவற்றை, வாழ்க்கை என்ன பாரம் போட்டு அமர்ந்து அதெல்லாம் பாரமான யாவற்றையும் தூக்கி போட்டுட்டு நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை தோற்கிறவரும் அதை முடிக்கிறோமாகி இயேசு கிறிஸ்து நோக்கி, நல்லா கவனிங்க, நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில ஓடும். அத்த பாதையில ஓடுறாங்க. ஹல்லேலூயா. உங்க பாதையில ஓடி தோத்து போனாலும் ஏதோ ஆறுதல் பச்சாது கிடைக்கும். அடுத்த பாதையில போய் பஸ் போன ஒளிமே கிடைக்காது, திரும்பி தான் வரணும். ஹல்லேலூயா. என்ன பாரம் நெருங்கி நிற்கும். அந்த பேக் கொடுமா, அந்த பேக் யாரெல்லாம் பேக் வச்சுருக்கீங்க பாரம் கொடு. துணி வச்சுக்கீங்களா? அப்புறம் வேற பேக் வச்சுக்கீங்க. நீங்க போய் பேக் அந்த மாதிரி பெரிய பேக் வாங்க. கொஞ்சம் விடுமா, பேக் விடுமா, ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன். கொடுங்க. இருந்தேதான் வெயிட். இதுதான் என் பாரம். ஹல்லேலூயா. இதை சுமந்து ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன்,
பாரு இந்த பாரத்தை என்ன பண்ணு, தூக்கி போடு, போ, ஒழிஞ்சு போ, ஒழிஞ்சு போ, இயேசுனால ஒழிஞ்சு போ. ஹல்லேலூயா, ஒழிஞ்சு போ. இப்ப சொல்லுங்க, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரணத்தின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், மரணத்தின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இந்த பார் என்ன, இந்த பார் என்ன, அந்த பாரத்தை உதறித்தாரு. ஏன்னா நீ ஓட்டத்தில் இருக்கிறீங்க, இந்த பாரத்தை சுமந்து நீங்க ஓட முடியாது, ஓட முடியாது. இந்த பாரத்தை சுமந்தீங்கன்னா உங்க லக்கை நீங்க இழந்துருவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்றது கர்த்தர் பாரத்தை வச்சிரு, நீ வச்சுட்டு நீ ஓட ஆரம்பி. ஹல்லேலூயா. அந்த தண்ணியில் விழுந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா முடிய பிடிச்சி தான் இழுத்து வருவாங்க. அவன் நம்மளை பிடிச்சா வச்சுங்க, அது 2 பேருமே உள்ள போயிட்டான். ஹல்லேலூயா. இந்த பாரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க, அது உங்களை பிடிச்சிச்சுன்னா உங்களை உள்ள இழுத்து கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. இந்த பாரத்தை எல்லாம் உதறித்தல், உங்களை நெருங்கி நிற்கிற பாவம் என்ன, அதையும் உதறித்தல். என் இலக்கு ஜீசஸ். நான் பின்னாலே மறந்து முன்னாலே நாடி நான் ஓடுவேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இருக்க கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் உதறித்தல். ஏன்னா உங்களுக்கு ஒரு கோல் நியமிக்கப்பட்டிருக்குது, அந்த கோலை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், சல்வனா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன், மனவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேல் முகமெல்லாம் இயேசு நாமத்தில் முடிக்கப்படுவதாக. பாருங்கள், விலைக்கு போகுது இயேசு நாமத்தில். பாவங்கள் இயேசு நாமத்தில் அழிஞ்சு போகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், மறுமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். லா ஷல்வா ஹல்மருஹா மாமஷே லேவஹா மரலஹஷே லிபஹசு மல்பலோ. யாரெல்லாம் ரொம்ப பாரத்தோடு வந்திருந்தீங்க? யாரெல்லாம் ரொம்ப பாரத்தோடு வந்திருந்தீங்க? எஸ், இப்போ நீங்கள் சேரலாம். நான் அந்த பாரத்தோடு தான் வந்தேன். ஹல்லேலூயா. நான் காலையில் 5:30 மணிக்கு எழுந்தது,
காலையில் ஜெபம் பண்ணிட்டு மெசேஜ் ரெடி பண்ணிட்டேன். அப்போ ஃபோன், மாஸ்டர் நீங்கள் சர்ச்சையில் போடாமல் திறந்து விட்டு போயிட்டீங்க, மோட்டர் போட தண்ணியெல்லாம் கீழே போகுது, நேற்று வந்தவங்க தெரியாதமா இருக்காங்க. ஐயோ பாரத்தை உதறி போகலான்னு பார்த்தா மேலே பாரம் வண்டி அங்கேருந்து பைக் எடுத்துன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். அது ஒரு மெசேஜை ரெடி பண்ண முடியல, வந்து கொஞ்சம் வந்துட்டு மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் போனேன். அதில் அப்போ நினச்சிக்கிறேன் விசுவாசிக்கு எவ்வளோ பாரம். இப்போ நம்மளோட அதுதான் பாரம் அதிகமாகிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் பேசி 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 சும்மா என்ன பண்ணுறான், கிளப்பி விட்றான். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கிளம்ப வேண்டிய கப்பல். ஆமென். தாரை தட்ட வேண்டிய கப்பல் அல்ல, கிளம்ப வேண்டிய கப்பல். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாரத்தில் உங்களுக்கு இறங்கியிருப்பார் நான் நினைக்கிறேன். இந்த பாரத்தை பார்க்காத, இலக்கை நோக்கி நீ ஓடிக்கொண்டு கர்த்தர் ஆஸ்வதிப்பார், எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா என் விசுவாசத்தை மனுஷன் அல்ல, ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு ஊழியக்காரன் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் என் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அந்த முடிக்க வைக்க போறது அவர் தானே, ஊழியக்காரன் கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கும் பல பாஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க துவக்கி வைக்கல, இயேசு தான் துவக்கி வச்சாரு. அவர் தான் முடிக்க போகிறாரு. அந்த முடிவு ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. ஷமரா பலா பரி பலா பதனா மஷிபலா பலா 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 பலா. எந்த பாரத்தை குறித்து கவலை இல்லை, எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஏன்னா அவரின் மீட்பர், ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவர், ஏன்னா எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் சமதமரே, என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஒருத்தன் ஒரு ஆத்துல அடிச்சுட்டு போயினே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கட்டை மாதிரி மதம் வந்துச்சு. சரி கட்டை பிடிச்சி பார்த்தா அது கரடி, அது இவனை பிடிச்சிக்கிச்சு. கடைசியா 2 பேருமே தண்ணியில மூழ்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவன் என்னை எதுக்காக அழைத்தாரோ, எதுக்காக பிடிச்சாரோ அதை நான் பிடிச்சு கொண்டேன். என் வாழ்க்கையில் பாடல் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும். ஆனா எனக்கு ஒரு கோல் இருக்கு, எனக்கு ஒரு கோல் இருக்கு. ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஃபுட்பாலை போட்டு எல்லாம் உதைக்கிறான், நம்ம லிமிட் அடிக்கிறான். ஆனா எது தெரியுமா பையன், எது தெரியுமா நோக்கி போகுது, கோலை நோக்கி போகுது. ஹல்லேலூயா. என்னையும் எல்லாம் உதைக்கிறாங்க, ஒவ்வொரு அடி விழுந்துனே இருக்குது. நான் எதை நோக்கி போறேன், கோலை நோக்கி போறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரோட அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பேசிக்கிட்டு நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ். விசுவாசத்தை துவக்கிற நீர் தான் ஆண்டவரே, விசுவாசத்தை முடிக்க வச்சு போற நீர் தான் அப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் விசுவாச ஓட்டத்தில் அப்பா எங்களோடு கூட நீ வருவதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். எங்கள் பாரத்தெல்லாம் தூக்கி போடுகிறோம்ப்பா. அப்பா எங்க சுத்தி இருக்கிற எல்லா பாவனையும் உதறி தருகிறோம்ப்பா. நீங்க தாமா இருக்கிறது, நீங்க தாமா இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை விட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? ஜீவனுடைய வார்த்தைகள் உங்களிடத்தில் இருக்கிறது அல்லவா? அப்பா அம்மை விட்டு நாங்கள் எங்க போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ ஃபார் திஸ். இந்த காலையில் நீங்க வெறுப்போடு வந்திருக்கீங்க. என்னையா வாழ்க்கை? போராட்டத்தின் மேல போராட்டம், போராட்டத்தின் மேல போராட்டம். நீங்க எவ்வளவு அடிக்கப்படுகிறீங்களோ, எவ்வளவு நெருக்கப்படுகிறீங்களோ, உங்க மேல தேவன் அவர் பிரியமா இருக்கணும். தேங்க்யூ ஃபார் ஹிஸ் ஸ்பிரிட். அதற்கு யாவரும் கருத்தில் குடும்பத்தையும் அதற்கு ஒவ்வொருத்தரும் கருத்தில் நீங்க மகிமைப்படுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நோக்கி ஓடுகிறோம். இந்த வருகை சீக்கிரமாக பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்மாவே என்னை ஸ்தோத்திரி.